வணக்கம் நண்பர்களே. இந்த கரூர் கூட்டு நெரிசல் விவகாரத்துக்கு அப்புறம் பிற கட்சி நிர்வாகிகள், பிற கட்சி உறுப்பினர்கள், அப்புறம் இந்த சோசியல் மீடியாவில் உள்ள நபர்கள், ஒரு சில பேர் இந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது இல்லை இந்த பேசும்போதோ ஒரு சில வார்த்தை, அந்த வாடா போடான்றது, அவர் என்ன பெரிய இவரா, அந்த மாரிலாம் தப்பாக பேசுறது, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவரை வாடா போடான்னு சொல்றது, தப்பான ஒரு சில வார்த்தை விடுறது, அப்புறம் நாங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்களா, சரிங்களா? ஏற்கனவே ஒருத்தரையும் கீழ்ச்சி தொங்க விட்டுன்னு இருக்காங்க விர்ச்சுவல் வாரிஸ், சரியா? அதனால இந்த ஒரு சில வார்த்தை மென்ஷன் பண்ணும்போது அவருடைய அனுபவத்துக்கும் அவரோட வயசுக்கும் அவருக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாமலடா அவர் கட்சி தொடங்கி இளைஞர்கள் பொதுமக்களுக்கும் அரசியல் மையப்படுத்தியிருக்காரு. இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரட்சி யாராச்சும் பண்ணது இருக்கா? அவரு பண்ணியிருக்காரா? அவரை போயிட்டு வாடா போடான்னு, அவரை வாடா போடான்னு சொல்றதுக்கும் அவன் இவன் பேசுறதுக்கு நீ யாரா? அப்படி நீ பேசுற தைரியம் உனக்கு இருந்துச்சுன்னா உன்னோட ஐடியில நீ போடுற வீடியோவில் உன்னோட அட்ரஸ் உன்னோட ஃபோன் நம்பரோட சேர்த்து போடு, சரியா? நீ மட்டும் அப்படி போட்டு பாரு, அடுத்து என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும். நாயை விட ரொம்ப கேவலமா விமர்சனம் பண்றீங்கடா. நாய் இருக்குல்ல, அதை விட ரொம்ப கேவலமா எச்சத்தனமா உங்க பொறப்பே அசிங்கப்படுத்திக்கிறீங்கடா நீங்க. ஆமா, உங்க பொறப்பு, நீ பிறந்த பத்தி அந்த பொறப்பையே ரொம்ப இழிவுபடுத்துற, ரொம்ப கேவலப்படுத்துற. அவரை போயிட்டு அவன் இவன் வாடா போடா, ஒரு மைக்கி ஒரு சேரு கிடைச்சிச்சுன்னா ஒரு யூடியூப் சேனல் நீ ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணும்போது தலைவர் அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசுறீங்களா? கிழிச்சு விட்டுருவோம், புரியுதுங்களா? எப்படி தாரா ரெண்டா கிழிச்சு விட்டுருவாங்க. அப்படி போடுற தைரியம் உனக்கு இருக்கு அப்படின்னா உன்னோட அட்ரஸ் இல்லடா, உன்னோட ஃபோன் நம்பர் ஆச்சு அந்த ஐடியில மென்ஷன் பண்றான் உன்னோட வீடியோவில்.